முன்பு அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை பார்த்து கதி கலங்கி நின்ற பொதுமக்கள். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன ஒற்றை விஷயத்தை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் காத்திருந்த மெகா ட்விஸ்ட். நண்பனை அடித்தே கொன்று சடலத்தை வீட்டின் அருகிலேயே 1.5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி புதைத்த பயங்கரம். நண்பனை கொலை செய்ததற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? தேதி அதிகாலை வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பெண்கள். ஆண்கள் சில பேரு வாசல்ல உள்ள திண்ணையில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வழக்கம் போல அமைதியா இருந்த அந்த கிராமம் கொஞ்ச நேரத்திலேயே பதற்றமா மாறி இருக்கு. அதே கிராமத்துல உள்ள சென்னகேசவங்கிற நபர் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டே ஓடி வந்திருக்காரு. சென்னகேசவன் பதற்றமா ஓடி வர்றத பார்த்த மக்கள், என்னாச்சு, எதுக்கியா இப்படி ஓடி வர்றன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என் வீட்டு வாசல் முன்னாடி யாரோ ஒரு ஆணோட டெட் பாடிய வீசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் பதற வச்சிருக்காரு. சென்னகேசவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அவரோட வீட்டுக்கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஆண் அழுகிய நிலையில இருந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து அந்த டெட் பாடியை பார்த்து பதறி போன அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இறந்து கிடக்கிறது யாரு, அவர் எப்படி உயிரிழந்தாரு, டெட் பாடியை யாரு சென்னகேசவன் வீட்டு முன்னாடி போட்டதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த சடலத்தோட உடம்புல எங்கேயுமே ரத்த காயமே இல்லாததுனால ஒருவேளை ஓவர் குடிபோதையில மூச்சு திணறி இறந்திருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த கோணத்துல விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அப்படியே டெட் பாடிய பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல அந்த நபர் மது போதையில இறக்கல, யாரோ அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. யாரு அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுங்கிறது தெரியணும்னா முதல்ல அந்த நபர் யாருன்னு தெரியணும். அப்பதான் அவர் யாரு கொலை செஞ்சு சென்னகேசவன் வீட்டு முன்னாடி போட்டதுன்னு தெரியும்னு சொல்லி அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அந்த நேரம் அங்க வந்த 60 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தரு, சார், உயிரிழந்தவன் பேரு கணேசன்னோ, அவன் சென்னகேசவனோட தோஸ்துன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னகேசவனை பிடிச்சு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுலதான் சென்னகேசவன் போலீஸ்காரங்க கிட்டையும் கிராம மக்கள் கிட்டையும் பக்காவா நாடகமாடி ஒரு கொடூர கொலைய மறைக்க போட்ட சதி திட்டம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பக்கத்துல உள்ள கல்லாவி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவரோட மனைவி கல்பனா. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. கடந்த 20 வருஷமா தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணேசனுக்கு மனைவி கல்பனாவோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தேகத்தால மனைவி கல்பனாவை கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காரு கணேசன். கடந்த 2014 மனைவி கல்பனாவை கார்ல கூட்டிக்கிட்டு ஆந்திராவுக்கு போன கணேசன் அங்க தன்னோட நண்பர்களோட சேர்ந்து கல்பனாவை அரிவாளால வெட்டி துடிக்க துடிக்க கொலை செஞ்சது மட்டுமில்லாம சடலத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காரு. இந்த கொலை சம்பந்தமா கணேசனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2015 ஜாமீன்ல வெளியில வந்த கணேசன் நேரா தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. தாய் கல்பனாவை தந்தை கணேசனே கொலை செஞ்சதுனால அவர் மேல கொலை வெறியில இருந்த மகனும் மகளும் எங்களுக்கு அப்பாவே வேண்டாம்னு சொல்லிட்டு தொகரப்பள்ளியில் உள்ள தங்களோட பாட்டி வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஜாமீன்ல வந்த பிறகு யாரும் இல்லாம தனிமரமா இருந்த கணேசன் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. கிண்டியில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கணேசன் விடுமுறை நாட்கள்ல சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி ஊருக்கு போறப்பெல்லாம் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பழக்கமான நண்பன் சென்னகேசவன் வீட்டுக்கு போய் 2-3 நாள் தங்குவாரா. சென்னகேசவனுக்கு பர்கூர்ல உள்ள BRG மாதேப்பள்ளி தான் சொந்த கிராமம். மனைவி சுமதி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சென்னகேசவனும் தனியாதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். இந்த சூழல்ல தான் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணேசன் BRG மாதேப்பள்ளியில் உள்ள சென்னகேசவன் வீட்டுக்கு போயிருக்காரு.
கடந்த 16ஆம் தேதி காலையிலிருந்தே சரக்கடிக்க ஆரம்பிச்ச கணேசனும் சென்னகேசவனும் சாயங்காலம் 7 மணிக்கு கடைக்கு போய் 2 பிரியாணி பொட்டலத்தையும் 2 குவார்ட்டர்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. கணேசன் சரக்கடிச்சுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிரியாணி தரையில சிந்தி இருக்கு. அதை பார்த்த சென்னகேசவன், ஒழுங்கா சாப்பிட மாட்டியா? கீழே சிந்தி வீட்டை குப்பையாக்குனா காலையில யார் சுத்தம் பண்ணுவா? நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டி இருக்காரு. அப்ப போதையில இருந்த கணேசனும் கூட கூட பேசினதுனால 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் முற்றி இருக்கு. அப்ப கணேசனோட கன்னத்திலேயே சென்னகேசவன் ஒரு அறை விட்டிருக்கான். ஏற்கனவே மது போதையில நிதானம் இல்லாம இருந்த கணேசன் ஒரே அடியில சுருண்டு விழுந்திருக்காரு. கீழே விழுந்த கணேசனோட பக்கத்துல போன சென்னகேசவன், என்கிட்டயே நடிக்கிறியான்னு சொல்லி கணேசனோட நெஞ்சு மேல காலாலேயே எட்டி எட்டி உதைச்சிருக்காரு. அப்ப கணேசன் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லாததை கவனிச்ச சென்னகேசவனுக்கு அடிச்ச போதையும் தெளிஞ்சிருச்சு. கணேசன் உயிரிழந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் பதறி போன சென்னகேசவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நடுராத்திரி 12 மணி அளவுல வீட்டு வளாகத்திலேயே 1.5 அடிக்கு குழி தோண்டின சென்னகேசவன் கணேசனோட சடலத்தை அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சிட்டு மறுநாள் வழக்கம் போல இருந்திருக்கான். இதுக்கிடையில 18ஆம் தேதி 1 மணி நேரத்துக்கு மேல பெய்ஞ்ச கனமழையால 1.5 அடி மட்டுமே தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணேசனோட உடல் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதோட துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்ததும் பதற்றமான சென்னகேசவன் குழிக்குள்ள இருந்த கணேசனோட சடலத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டு வாசல்ல போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கிராம மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஒரு ஆண் சடலத்தை என்னோட வீட்டு வாசல வீசிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்கான். சென்னகேசவனை பிடிச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்ச பிறகுதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளி சென்னகேசவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.